ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவளை அங்கே வந்துட்டு கட்டி வச்சுட்டு அங்கே வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்காக நம்மளோட ஹீரோ பூஷன் அங்கே வந்துட்டு பயமுறுத்திட்டு இருக்கான் கண்ணை வச்சுட்டு. நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயந்து போயிருக்கான். நம்ம ஹீரோ ஒரு மாஃபியா தான். ஆனால் அப்போ டக்குனா வறண்டு போய் எங்கள் கனவுல எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிட்டதுமே, இல்லை வந்து கெட்ட கனவு கண்டேன் அதனால தானே சொன்னதும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ வந்துட்டு இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற, உனக்கு ரொம்ப சந்தோஷமான லைஃப்பை கொடுக்குறது என்னோட கடமை நான் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளு அப்படின்றத சொல்கிறான். வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ண போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஃபாதர் ஆக போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கும்போது அவங்களோட சீனியர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இங்கே ஆக்ட் பண்ண தான் வந்திருக்கா. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தான் அவங்க சீனியர். கண்டிப்பாக நீ வந்துட்டு இந்த வேலையை பண்ணணும், அவனை போட்டு தள்ளுறதா உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே இன்றைக்கி நான் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடறேன்னு சொல்லும்போது அங்கே யாரோ வராங்களேன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்த்தா அங்கே மெய்டு தான். மாஸ்டர் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களை வர சொன்னாருன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகே சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கா. இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெட்டிங்க்குமே வரா. ரெண்டு பேருமே சேர்ந்து சூப்பராக அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இவனை எப்படி வந்து காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவனை வந்து ஆல்ரெடி இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே ஷூட் பண்ண போகும்போது உல்ட்டாவை இவன் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்க அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லாருமே அங்கே பயந்து ஓடிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு சேஃப்டியாக நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே அங்கே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பிறகு ஹீரோயின் நிற்கும்போது உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, இன்றைக்கி வெட்டிங் டே அதுவுமா இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, இதை விட கிராண்டாக நம்ம வந்துட்டு சூப்பராக திரும்பவுமே வெட்டிங் பண்ணிக்கலாம், நீ இப்போ நல்லா தானே இருக்க, நீ என்னை பார்த்து பயப்படாத கவலைப்படாதான்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் அவனை அங்கே ஷூட் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னோடய வேலை எல்லாமே இதோட வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவள் கண்ணில் அங்கே வந்து கண்ணீர் வந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு போயிட்டுருந்தா அவளை பைக்கில் வந்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு நிறைய பேர் போகிறாங்க. யார் இது அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க அவளோட பாய் ஃப்ரெண்டு யுவான் இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட நீ வெயிட் பண்ணு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போட போகணுமே ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இவ்வளோ தூரத்துக்கு கோவப்படாத விட்டு நம்ம வந்துட்டு போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லிக்கலான்னு சொன்னதும் இப்போ அவங்க வந்துட்டு ஏதாச்சும் இடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ பிரச்சனையாயிருக்கும், நல்ல வேற வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, இல்லைன்னா நான் கொலையே பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஏன்னா நீ கோவப்படாதப்பான்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருப்பான் போல். பட் நம்ம ஹீரோயின் அப்போ முடியாதுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருது. இவன் வந்துட்டு அங்கே அவன் ரிஜெக்ட் பண்ணப்போ அந்த ரிங்கை களத்துலேயே போட்டுட்டு நீ எப்போ ஓகே சொல்கிறியோ நான் அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். இப்போ இதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பிட்டு அவளை தூக்கி அப்படியே ஹக் பண்ணி சுற்றிட்டு இருந்தா. அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் திரும்ப அங்கே வீட்டுக்கு போகும்போது அவன் ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவன் திரும்ப அங்கே வந்தான். அவன் அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. பார்த்தா அவன் நம்ம ஹீரோ தான். அவங்க ரொம்பவே வந்து அரண்டு போயிட்டு வேமா அவன் விழுந்தடிச்சு அங்கே ஓடிட்டுருக்கா. அவன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்களே எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இங்கே கன்னை வச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி யார் வந்தாலும் சரி ஷூட் பண்ணி கொலை பண்ணின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தா பின்னாடி இங்கே கன்னை வச்சுட்டு இவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே மிரட்டினதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பேபி நீ வந்துட்டு என்னை இங்கே பார்க்கவே இல்லை, நான் இப்போ எப்படி உன்னை வந்து கூப்பிடுறது, சீக்ரெட் ஏஜென்ட்னா இல்லாட்டி வந்துட்டு என்னோட பியூட்டிஃபுல்லான ஒய்ஃப்னா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கண்ணை பிடிங்கி அங்கே வந்துட்டு அதில் இருக்க குண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நெருங்கி வந்ததுமே அவளுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு நம்பவே முடியல, ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்படியே எங்கள் கண்ணை வந்து அப்படியே வந்து அந்த நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு இதே இடத்துல தானே நீ ஷூட் பண்ணி என்னை கொலை பண்ண, எனக்கு எப்படி வந்துட்டு பெயின் இருந்துச்சு தான் தெரியுமான்னு சொன்னதுமே அதை வந்துட்டு நான் வந்து ஒர்க்குக்காக வந்ததை ஃபினிஷ் பண்ணேன், நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொன்னதும் உன்னுடைய எந்த எக்ஸ்பிளைனுமே எனக்கு தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். உன்னை நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ஒரு பைத்தியம் மாதிரி உன்னை நம்பியிருப்பேன், ஆனால் என்னோடய சாய்ஸ் வந்து இப்படி தப்பாக போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு.
கையில் போட்டிருந்த அந்த ரிங்கை கழட்டி அவன் தூக்கி எறிஞ்சிட்டு, நீ வந்து உன்னோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்ன லவ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணி என் கூட சேர்ந்து ஸ்லிப்லாம் பண்ணியிருக்கேல அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே வந்துட்டு அவளை பிடிச்சி இழுக்கும்போது கன்னத்தில் அங்கே மார்க் விழுந்துருது. வேமா பேக் சைடில் திருப்பி பார்த்தா அவன் ஒரு டர்ட்டை போட்டு விட்டுருப்பான் போல். அங்கே ஆசையாக அதையுமே அவள் ரிமூவ் பண்ணியிருக்கா. அப்படின்னா வந்துட்டு உன்னோட லைஃப்பில் நான் வந்து எந்த ஒரு இடத்தையுமே வந்துட்டு இல்லை, நீ வந்துட்டு என்னை எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீ ரொம்பவே டர்ட்டியானவன் சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயின் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. இப்போ நீ என்ன வந்துட்டு என்னை கொலை பண்ண போறியா? கொலை பண்ணுறதுனா ஷூட் பண்ணி கொலை பண்ணு, இதுக்கெல்லாம் நான் பயப்படுற மாதிரி கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நம்ம யுவான் வந்துட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். உன்னோட பேக்கை நீ வந்துட்டு கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு, நீ அவனை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னா வந்துட்டு அவன் இப்படி நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி இருந்தோம்னா அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கும், நான் இதை இப்படி பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவன் ரொம்பவே நல்ல மனுஷன், தயவு செஞ்சு நீ அவனை வந்துட்டு இந்த விஷயத்தில் இழுக்காத, அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே யுவான் கூப்பிட்டதுமே, நான் வந்துட்டு குளிக்கிறதுக்காக போகிறேன், நீ வந்துட்டு வெளியவே அந்த பேக்கை வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் சரி மறந்துடாமல் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் நினச்ச மாதிரி கிடையாதுப்பா, நீ வந்துட்டு அதை விட பயங்கரமான ஆள் தான், ஏன்னா வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை தப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிடல, அப்படின்னா நீ தான் வந்துட்டு என்ன பழி வாங்கணும், மற்றவங்கள கிடையாது, என்னை சுற்றி இருக்கவங்கள நீ வந்துட்டு ஒழுங்காக சும்மா விடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், கண்டிப்பாக நீ வந்துட்டு க்ரை பண்ணி என்கிட்ட பெக் பண்ண வைப்பார், அந்த நிலைமை வரும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது இது கனவுல தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் என்ன வந்துட்டு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதை அவங்க அசிஸ்டண்ட்டை பண்ண சொன்னதுமே ஓகேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின், நீங்கள் அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னீங்க, ஆனால் முன்னாடி வந்து நிற்கிறான், எனக்கு இதை பற்றி நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொன்னதும், கண்டிப்பாக அவன் வந்துட்டு அப்போவே இறந்து போயிட்டான், அவன் வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற சொன்னதும், அவன் வந்து ஜெயிலில் இத்தனை நாளாக இருந்தானாமா, அவன் வந்துட்டு என்னை வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான், என்னோடய ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப வந்துட்டு வெறியில் இருந்தேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் இதை பற்றி திரும்ப விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வர்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு கேட்குறாரு. உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஆல்ரெடி ஃபண்ட் ப்ராப்ளம் நிறைய போயிட்டு இருந்திருக்கு, இப்போ இன்வெஸ்டருமே வந்துட்டு வெளியே எல்லோரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நியூஸ் எல்லாமே போனதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோவோட வேலை தான், அவன் தான் அங்கே இருக்க எல்லா கம்பெனிஸுமே வந்ததும் தன்னோட அண்டரில் கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே நியூஸ் பண்ணதுமே இவன் வந்துட்டு பழி வாங்குறேன்னு சொன்னது இதுதான் போல், நான் இவனை போய் மீட் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு இதை சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக பேசினதுமே உள்ளே கூட விட மாட்டாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நான் இப்போ இவனை எப்படியாச்சும் மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இவனோட மீட்டிங் எல்லாமே முடிஞ்சதுமே அங்கே அவன் பார்த்தா நைட்டு வரைக்கும் அங்கேயே தான் இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு கிளம்பி போனால் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, என்ன பிரச்சனைனாலும் ஏன்ட்ட நீ பேசு, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், நீ பண்ணதுக்கு இதெல்லாம் ரொம்பவே கம்மி தான், சரி ஓகே நீ என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும், இது எல்லாத்தையுமே மாற்றணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னா ஓகே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நைட்டு நீ பப்புக்கு வான்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, பட் இருந்தாலுமே அவங்க அப்பாக்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க பப்புக்குமே கிளம்பி போனதுமே அங்கே நம்ம ஹீரோ பக்கத்தில் ஆல்ரெடி சிசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹான் சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன், நீ என்னப்பா நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், இவெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு டிசர்வே கிடையாது, நான் தான் இவனுக்கு டிசர்வ்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசும்போது அங்கே நம்ம ஹான் பக்கத்தில் போயிட்டு ஹீரோயின் உட்காந்ததுமே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட எனக்காக நீ சர்வ் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணை பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்கிறான். அங்கே தப்பான எண்ணத்தில் டச் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் அவன் பொறுத்துட்ருக்கான். ஹீரோயின், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அப்போ ஹார்ன் பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்க, நீ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ சர்வ் பண்ணி ஆகணும் இல்லையா, நீ இப்போ வந்துட்டு நான் சொல்கிற பர்சன்ஸ் எல்லாருமே கிஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா நீ போய் அவனை கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி எங்கே சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் எதை பற்றி யோசிக்கல, அவன் பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ண போயிடுறா. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியுமே எங்கே ஜெனுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தபோது ஹீரோயின் அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு, நான் இவரை கூட தான் வந்திருக்கேன், நீ ஃபஸ்ட்டு என் கூட ஃபைட் பண்ணுன்னு சொன்னதும் அவன் அப்படின்னா வந்துட்டு ஓகேவா ஃபைட் பண்ணி பார்க்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கனை வந்து ஷூட் பண்ணி பார்ப்போம், யார் வந்துட்டு ஷூட் பண்ணி சாகுறாங்களோ அவங்க வந்துட்டு இதில் தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னை தானே அங்கே
அங்கே ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. பட் வந்துட்டு அவள் வந்து வின் பண்ணிடுறா. அதில் குண்டில் தவசி தப்பிச்சுக்கிறா. அப்போ அவன் அங்கே பதிலுக்கு அவன் ஷூட் பண்ண போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அவனை அங்கே ஷூட் பண்ணிவிட்டு அடித்து போட்டுட்டு எப்படி எஸ்கேப் ஆகி 2 பேருமே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, யார் ஒன்று அனுப்பி வச்சதுன்னு சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்ட் ஷாவ் தான் அனுப்பி வச்சாங்க, நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே கால் பண்ணி கேளுங்க, 2வது உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் எனக்கு நிறையா காசு கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் அப்படியா எவ்வளோ காசு உனக்கு வேணும்னு சொன்னதுமே எனக்கு 3 மில்லியன் வேணும்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் டக்குன்னு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணதுமே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவன் பதிலுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு அப்படி எமோஷனல் ஆகிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹான் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீ என்ன இவ கூட சேர்ந்து இங்கே ரூமில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறியா, சரி ஓகே நாங்கள் எல்லாருமே வெளியே போகிறோம் அப்படின்றத சொன்னதும் வாயை முடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கோவப்பட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். அதெல்லாமே பார்த்துட்டு சிசிக்காக இருக்கட்டும் இல்லை இந்த ஹான்காக இருக்கட்டும் ரொம்பவே வயிறு எரியுது. ஹீரோயின் அவன் எங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவகிட்ட அங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆகி அங்கே வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதான்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் தானே எனக்கு இந்த ரைட்ஸ் கூட இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. மற்றவங்க டச் பண்ணலாம் ஆனால் நான் கிட்டக்க நெருங்கி வரக்கூடாதான்னு சொல்லிட்டு அவன் வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் தப்பினமோ நான் தானே பண்ணேன், அதுக்காக என்னோட அப்பாவை இவானை எதுக்காக நீ தண்டிக்கிற, அவங்களோட வழியிலேருந்து நீ வெளியே போன்னு சொன்னதுமே இப்போ உன்னோட ஃபியான்ஸை யுவானுமே என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கேட்டுட்ருக்கான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே யுவான் கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்காதன்னு சொன்னாலுமே அவன் நான் இப்போ லிஃப்ட் வழியாக வந்துட்டுருக்கேன் வெயிட் பண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறான். அவன் ஏற்கனவே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே யுவான் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு இவன் ஃபேஸை மறைச்சிக்கிட்டதுமே நான் வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், உன்னை மீட் பண்ண முடியாது, நான் வந்துட்டு பிறகு பேசிக்கிறேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகும்போது ஆனால் ஹீரோயின் அவன் ஃபேஸை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஃபேஸை மறைச்சிக்கிறா. ஸோ வந்துட்டு அவனால் எதுவும் பார்க்க முடியல. அங்கே காருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே அவ்வளோ தூரத்துக்கு நீ அவனை லைக் பண்ணிகிட்ருக்கியா, நீ வந்துட்டு ஃபேஸை கூட அவனை பார்க்க விடாமல் வந்துட்டு மறைச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் நீ இப்போ எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் நீ எனக்கு பண்ணதுக்கு நான் எப்படி வந்துட்டு உன்னை அவ்வளோ ஈஸியாக விட முடியும்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு என்ன நான் இப்போ பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன நீ ஹாப்பியாகிட்டேன்னா நான் உன்னை வந்து விட்டுருவேன், நீ பேசாமல் என் கூட சேர்ந்து இப்போ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதை வந்துட்டு அவளால் பண்ண முடியல. அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ண போனதுமே நீ வந்துட்டு என்னை இங்கே கூப்பிட்டதே இதுக்காக தானே, எல்லாரும் முன்னாடி வச்சு என்னை அசிங்கப்படுத்தணும், அவங்க எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணணும், அதை பார்த்துட்டு உனக்கு ஹாப்பியாகட்டும்னு சொல்லிட்டு அதான் நடந்துருச்சு, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓ இஷ்டத்துக்கு என்னை விட்டுட்டு நீ போக முடியாது, நான் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணிக்குவேன், என்கிட்ட வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி தான் நீ இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நானாக வந்து வேணான்னு விடுறப்ப தான் நீ போக முடியும்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு கவலையாயிட்டுருக்கு. அவளை பிடிச்சவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டான். பிறகு இந்த ஹானை பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். என்னை வந்து எல்லாருக்கு முன்னாடி வச்சு இவன் அசிங்கப்படுத்தினதும் இல்லாமல் என்னோடய கம்பெனிஸை வந்து பேங்க்ராப்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு பிடிச்ச 2 பர்சன்ஸை தூக்கிட்டு வாங்க, அவனை நான் பழி வாங்கணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அந்த சீனியர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மாஃபியா வேல்டுக்கும் இவனுக்குமே வந்துட்டு எந்த சம்மந்தமே இல்லைப்பா, பேர் என்னமோ ஒன்றா இருக்குது, ஃபேஸ் தான் ஒன்றா இருக்குது, பட் வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டியுமே வேறு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு அவள் யோசிக்கிறா. நீங்கள் வந்துட்டு அவனோட டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சிருவேன், அது எப்படினாலும் வந்துட்டு தப்பாக போகாதில்ல அப்படின்றத சொல்லும்போது அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த ஹானோட வேலை தான். நீ வந்துட்டு இப்போ வந்து இதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்து அந்த சிசியுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நான் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அவர் உன்னை சும்மா விடுவாரான்னு சொன்னதும் அதனால தானே தூக்கிட்டு வந்திருக்கேன், அவன் அவ்வளோ தூரத்துக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருப்பான் எல்லாரும் முன்னாடி வச்சு, நான் எப்படி சும்மா இருப்பானான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த சிசியோட ஃபேஸ் எல்லாத்தையுமே அசிங்கம் பண்ணி அவளை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு ஃபேஸில் வந்துட்டு கீரல் போடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாம் வீடியோஸ் எடுக்க சொல்லிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு அவளை இந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆக போகுது, நான் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு சொந்தமானவில்லை, நான் வந்து வேறு ஒரு பர்சனை தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன், அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு உனக்கு நானுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், என்னை வந்துட்டு அவன் பிடிக்காத வஸ்தானைக்கு அந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நீ எப்படி எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இவளோட ஃபேஸ் எல்லாத்தையுமே
தீய வச்சு கொளுத்தி விட்டுறேன். இவ அசிங்கமா போயிட்டா அத பார்த்து அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அதுலேருந்தே இவன் வந்துட்டு ஃபீல் பண்ணியே செத்து போயிருவான்னு சொன்னதும், அத நம்பிட்டு நம்ம ஹீரோயினோட கைய கழட்டி விட்டதுமே, ஹீரோயினுமே அங்க வந்துட்டு தீயெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு பக்கத்துல, "நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்க. உன் ஃபேஸ் இல்லாம போயிருச்சுன்னா என்ன ஆகும் தெரியல." அப்படின்ற சொல்லிட்டு, அவளும் வந்துட்டு அங்க வந்து எரிக்கிற மாரி அங்க ட்ரை பண்றா. அவங்க இருந்து தப்பிச்சு ஓடுனதுமே, இவளுமே பின்னாடியே ஓடிட்டு பார்த்து அங்க பெட்ரோல ஊத்தி இங்க வந்து கொளுத்தி விட்றா. அத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது ஏமாத்திட்டாளான்னு. ஆனா அந்த சிசி இவளோட பயங்கரமாலாம் இருக்கா. அவ மட்டும் எஸ்கேப் ஆயிட்டு கதவ லாக் பண்ணிட்டு ஹீரோயின பிடிச்சு அங்க உள்ள தள்ளினதுமே, அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, "நீ என்ன தைரியம் தான் எனக்கே வந்துட்டு துரோகம் பண்ணுவ, பொய் சொல்லிட்டு. இவள வந்துட்டு ரேப் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அவட்ட அங்க மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு, அது எல்லாத்தையுமே வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அப்பங்க நம்ம ஹீரோட்ட இருந்து கால் வந்ததுமே, "என்னாச்சு? என்ன விஷயம்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும், உடனே அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டு, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு, நம்ம ஹீரோயின காப்பாத்தி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துடுறான். இப்ப ஹீரோயினுக்கு அங்க முழிப்பு வந்ததுமே, அவன் அப்படியே அங்க மயக்கத்திலேயே தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின், "நீ வந்து என்ன ரொம்ப ஹேட் பண்ணிட்டுருக்க. பட் எனக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா, முதலாள வந்து நீ காப்பாத்திடுறியே, எதுக்காக?" அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. ஒரு விஷயம் அவ யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடியுமே அவன்ட்ட ஒர்க் பண்ணும்போது, ஸ்மோக் பண்ண சொல்லி அங்க பக்கத்துல ஒரு பெர்சன் க்ளோஸா வந்திருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோ அவன் கையவே வந்துட்டு தீய வச்சு அங்க வந்து சுட்டு விட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த மாரி வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்துட்டு ஹானுக்குமே இதனால தான் வந்துட்டு இவனுக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஹீரோயின் பக்கத்துல அவன் அப்ப நெருக்கமா வந்தான்ல, அதனால தான். ஹீரோயின் எதுக்காக உன்னோட அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே இப்போ கெடுத்துட்ருக்கா, அவங்க கூட போய் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே, நான் அவருக்காக அதை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தவர் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா அவர் வந்து அடாப்ட் பண்ணி தான் அவனை வளர்த்துருக்காரு. ஸோ வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இதில் விருப்பமே இல்லைனாலுமே அவருக்காக தான் இதெல்லாமே நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஹீரோக்கும் அங்கே முழிப்பு வந்ததுமே, "இப்போ நீ என்ன என் பக்கத்தில் க்ளோஸாக வந்து பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னதும், இல்லை உனக்கு எதாவது ஐடி பட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொன்னதுமே, அப்படின்னா இன்னுமே என்னை கேர் பண்ணிகிட்ருக்கே, இல்லை நீ இப்பயுமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, நான் வந்து நீ பண்ண எல்லாத்தையுமே மறந்துடுறேன் அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ விலகி போன்னு சொல்லிட்டா. பார்த்தா அவங்க அப்பாவும் யுவானுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் வந்து சாரி கேட்குறான், உன்னை வந்துட்டு சரியான டயத்தில் என்னால் வந்து காப்பாற்ற முடியலேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன மிஸ்டர் ஃபோயா நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ ஹீரோ, இவங்களே வந்து சொல்லுவாங்களே இவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இவர் ரொம்பவே நல்ல மனுஷன், இவர் வந்துட்டு என் உயிரை காப்பாற்றிருக்காருன்னு சொன்னதும் அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ யுவான் அங்கே ரொம்பவே ஹாப்பி அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாது, இதுக்கப்புறம் நல்லபடியாக நான் உன்னை பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருது, நான் இப்போ உன்னை மீட் பண்ணணும், நீ கீழே இறங்கி வா அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் சரி இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனா. இப்போ அவனுக்கு முழிப்பு வந்துட்டு அவள் கீழே வந்து சுத்த போயிட்டா போலயே. சரி நான் வந்துட்டு கோட்டை எடுத்துகிட்டு போகிறேன், அவளுக்கு வந்துட்டு குளிர்னு சொல்லிட்டு அவன் இந்த ஷால்லாம் தூக்கிட்டு போகும்போது, நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு, அவன் என்ன உன்னை அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கா, நான் என் பக்கத்தில் நீ எதுக்காக இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டுருக்க, நீ இப்பயாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, என்னை ரொம்ப லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு உனக்கு குளிரலன்னு சொன்னதும், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னோட லைஃப்பை விட்டு போயிரு அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவள் பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே யுவானுக்கு அதெல்லாமே பார்த்ததுமே மனசே உடஞ்சி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்கு, அவள் அப்படின்னா என்ன லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, "நீ வந்துட்டு எதுக்காக இன்னுமே இப்படி பண்ணிட்டுருக்க? நீ அவன் பக்கத்தில் நெருங்கி போகிறது எனக்கு பிடிக்கல. நீ என்கிட்ட ப்ளே பண்ணணும்னு நினைக்காத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தம். நான் ப்ளே பண்ணுற வரைக்கும் நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்னு" சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணி நடந்துட்டுருக்கான். ஹீரோயின் கோவமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு, "நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொன்னதும், "நீ இப்படி என்கிட்ட அடம் பிடிக்க உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு பெரிய வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் அங்கே யுவான் வந்துட்டு ரொம்பவே நல்ல பையன், அவனுக்கு வந்துட்டு நான் வந்து கரெக்டான பொண்ணு இல்லை, ஸோ நான் வந்துட்டு அவனை பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே வெட்டிங் ட்ரெஸ் வாங்க தான் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான். பட் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி கிஸ் பண்ணதுமே, என்னை விடுன்னு சொல்லிட்டு அவன் வந்து தள்ளிட்டு இருந்தான். யுவான் கோவமாயிட்டு, நீ அவளை விடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதும் கார்ட்ஸை வச்சு அங்கே பிடிச்சி அடிக்க சொன்னதும், ஹீரோயின் அங்கே வந்து ஹக் பண்ணிட்டு, இவன் எனக்கு தான் சொந்தமானவ, இவனுக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியுமான்னு சொன்னதும், அவள் அண்டர் சீக்ரெட் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணவ, ஸோ அவன் வந்து அவன் உன்னை ப்ரொவோக் பண்ணியிருப்பான், அதனால் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கியா, அவளோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை, நான் அவளை ரொம்பவே லைக் பண்ணிட்டு
பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும், அப்படின்னா வந்துட்டு நான் கண்டிப்பாக முன்னாடி இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே, நீ அவளை டச் பண்ணி நான் பார்த்துக்கணும், அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அவனை பிடிச்சி அடிச்சு வச்சுட்டு வேமா எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இவன் ஹீரோயின் அவனை போட்டு அடிங்கன்னு சொன்னதுமே இவன் கோவமாயிட்டு அவனை போட்டு வந்து அடிச்சுட்டு, நீ எதுக்காக அவளை வந்துட்டு பிடிச்சிட்ருக்கன்னு சொல்லும்போது, நீ என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என் மேலே கையை வைப்ப, இப்போ உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிக்க சொன்னாலுமே அவன் வாய மூடாமல் இவனை பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டுருக்கான். அவன் வந்துட்டு எனக்கு தான் சொந்தம், நீ டச் பண்ணாதான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ கோவமாயிட்டாங்க. அவனை போய் அவங்க வந்து ஷூட் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின் நீ அவனை கொல்றதுக்கு முன்னாடி பேசாமல் என்ன ஷூட் பண்ணிடுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ அவனுக்காக உயிரை விடுறது கூட ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை போய் அங்கே மீட் பண்ணியிருக்கா. அப்போ அவன் ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நம்ம குழந்தைய மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொல்லும்போது, உன்ன மாதிரி ஆளை போய் நான் ஏன் மன்னிக்கிறேன், உன்னோட குழந்தையுமே எனக்கு தேவை கிடையாது, நான் அதை அபார்ஷன் பண்ணிக்கிற போகிறேன்னு சொன்னதும் குழந்தைகிட்ட அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டிருக்கான். இப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு உன்ட்ட நான் அன்னைக்கு பெக் பண்ணேன், ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, ஆனால் இவனுக்காக இன்றைக்கி என்கிட்ட வந்து நீ கெஞ்சிட்ருக்கியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அழுகிறான். நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்காத, வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு கிளம்புன்னு சொன்னதுமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா, உனக்கு வந்து டீல் போட்டிருக்கேன் என்கிட்ட ஞாபகம் இருக்குல்ல, நைட்டுக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே அங்கே யுவானுக்கு கோவம் ஆகிட்டு அடிக்க போனதுமே, தயவு செஞ்சு நீ பேசாமல் இரு, இதுக்கப்புறம் எந்த ஒரு வந்துட்டு இப்படி விஷயங்களை நான் பார்க்க விரும்பலை, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டாரு மீட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும், மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொன்னதுமே அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இப்படி உங்கள் பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார், அந்த பொண்ணால் தான் இவ்வளோ ப்ராப்ளம்னு சொன்னதும் யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் இவனுக்கு இங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நான் சீக்கிரட் ஏஜென்ட்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ நடந்த எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறா. என்னால் தானே உனக்கு இப்போ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாமே கேட்டுட்டாவே, நீ வந்துட்டு இப்படி ஃபீல்லாம் பண்ணிட்டுருக்காத, உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உனக்கு எப்பயுமே நான் பக்கபலமாக இருப்பேன் அப்படின்றத சொல்லும்போது பார்த்தாங்க வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு போட்டு பயங்கரமாக யுவானே அவளையுமே அடிக்கிறாங்க. நீ வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் அவர் மேலே கை வச்சிருப்ப, அதனால தான் உன் ஃபிங்கரை வெட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவனோட ஃபிங்கர் அங்கே வெட்டிடுறாங்க. பட் பழைய தூக்கி அவங்க அப்பா நம்ம ஹீரோ மேலே போட சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோட்டையுமே கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ டாக்டர் அந்த ஃபிங்கரை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே அவள் அரண்டடிச்சு வேமா அங்கே போயிட்டுருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே, தயவு செஞ்சு நீ இந்த ஃபிங்கரை கொடுத்துரு, அவனோட வாழ்க்கையில் விளையாடாது அப்படின்ற சொன்னதும், நான் எதுவுமே பண்ணலை, ஏன் நீ இப்படி நம்ப மாட்டேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு இப்போ நான் உயிரோடு இருக்கவாசி தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, பேசாமல் நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவள் கத்தி வச்சு குத்த போகும்போது அவன் பிடிச்சிட்டு நீ ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதான்னு அவன் சொல்கிறான். சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபிங்கர் திங்கி கார்ட்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் எரிஞ்சிட்டு போனாங்கன்னு சொன்னதுமே தேடுறதுக்காக போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருந்தா அந்த ஃபிங்கர் கிடைக்கவே மாட்டுது. அப்போ தயவு செஞ்சு நீ பேசாமல் வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீலாம் ஒரு மனுஷான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு பயங்கரமாக கத்திட்டு அவனை பிடிச்சி கடிச்சு வச்சு அவள் பாட்டு அங்கே மயக்கமே எழுறா. அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சு இருக்கா. அப்போ பாஸ் இப்படி ஃபிங்கர் கிடச்சிருச்சுன்னு சொன்னதும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, நீ எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்க என்னோடய லைஃப்லன்னு எனக்கு புரியலை, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் சீக்ரெட் ஏஜென்ட்டாக ஏன் ஆனேன்னு தெரியுமா, அப்பா வந்துட்டு ஒரு இன்ஜினியர் தான், ஆனால் அவர் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருந்துமே ஃபேக்கான விஷயங்களை மாட்டி அவரோட வாழ்க்கையை வந்துட்டு நரகமாயிருச்சு. என்னோட அம்மா வந்துட்டு அந்த கொடுத்த காசுக்காக வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களையுமே வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தாங்க முடியாமல் கடைசியில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவும் சொல்ல வேணான்னு சொல்கிறான். சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்க்கும் போதில் எனக்கு வந்துட்டு ஒரே மைண்ட் மட்டும்தான் இருக்கும், உங்களெல்லாம் வந்துட்டு எப்படியாச்சும் கொலை பண்ணணும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து பனிஷ் பண்ணணும் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. ஆகிற வரைக்கும் நான் மன்னிக்க மட்டும் மாட்டேன், நீ எனக்கு தேவையே கிடையாது, தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படி அவனோட ஹேரை எடுத்து டிஎன்ஏக்காக அனுப்பி விட்ருக்கா. பிறகு அங்கே அவனை போய் மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அவன் நிலமையை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே ரொம்ப அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கோவப்பட்டு கணத்தில் அறிஞ்சிட்டு, என்னோட பையனோட வாழ்க்கையவே கெடுத்ததே நீ தான், நீ வந்த பிறகு தான் அவனோட லைஃபே நரகமாயிருச்சு, நீ அவனோட லைஃப்பை விட்டு போன்னு சொன்னதும் அதை கேட்டு ஹீரோயின்மே ரொம்ப கவலையாயிடுச்சு.
ஆகிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது சரிதான், நான் வந்துட்டு விட்டுட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்காக உன்னை விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே செக் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா பார்த்து லாசிங்கத்தை இதனால தான் இவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, எனக்கு இந்த பேபி வேணாம், எனக்கு நீங்கள் அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மிஸ்கேரேஜ் வேறு ஆயிடுச்சு, திரும்ப வந்துட்டு இதே மாதிரி நடந்தா பேபி பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னதுமே அங்கே யுவான் வந்துட்டு, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, உனக்காக நான் இருக்கேன்லன்னு சொன்னதும் அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. ஹீரோயின் இல்லை எனக்கு இந்த பேபி வேணாம், நான் அபார்ஷன் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உடனே அவன் மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அபார்ஷன் பண்ணுறதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. கடைசியில் அங்கே உள்ளே வந்ததுமே பார்த்தா அங்கே உள்ளே வந்தது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ கிடையாது, அங்கே யுவான் தான். இந்த பேபி வந்துட்டு யாரோடதுன்னு தெரியல. அப்புறம் ஏன்னு சொல்லும்போது இந்த பேபிக்கு உனக்கு இதில் என்ன தப்பு இருக்குது, நான் வந்துட்டு இதுக்கு என்னோட நேமை கொடுக்க ரெடியாக இருக்கேன், நம்ம பேசாமல் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகும்போது திரும்ப நம்ம ஹீரோ உள்ளே வந்து பார்த்தா ஆளை காணோம். இப்படி அவங்க ஏர்போர்ட் போயிட்டுருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே காரெல்லாம் மடக்கி அவளை வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இவனையுமே பிடிச்சி அடிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் உங்கள் வயிற்றில் என்னோட பிள்ளைய சுமந்துட்டு நீ எங்கே போயிட்டுருக்க, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அவன் தூக்கிட்டு போனதுமே இவான் கோவம் ஆகிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நீ அவளை வந்து டச் பண்ணாத விடுன்னு சொல்லிட்டு பட் வந்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது இவனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு வேகமாக வந்து இவனை போட்டு அடிச்சிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தலையில் அடிபட்டுருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோயின் மெடிசன்லாம் அங்கே போட்டுட்ருக்கா. அப்போ அவன் இவ்வளோ தூரத்துக்கு என்ன கேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே ரொம்ப வந்து ஹாப்பியாகிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்மளுக்கு இப்படி மோசமான ஒரு பாஸ்ட் இல்லாமல் இருந்தால் நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா தானே இருந்திருக்கும் அப்படின்ற சைட் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவனோட பிளட்டை வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிறா. இந்த பிளட் சாம்பிள் கொடுத்து டிஎன்ஏ எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆனால் முழிச்சிட்டு தான் இருக்கான். அவளுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவள் முழிச்சதுமே அங்கே மெய்ட் வந்துட்டு இப்படி உங்களுக்காக சார் ஆல்ரெடி சாப்பாடு எல்லாமே பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னதுமே எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நான் இப்போ வெளியே போகணுன்னு சொல்லிட்டு வேமா அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆகி போகும்போது நம்ம ஹீரோட்ட இதை பற்றி கால் பண்ணி சொன்னதுமே நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் ஆகிட்டாங்க. யுவானை மீட் பண்ண போனதுமே நீ அவனோட பேச்சில் நம்பிக்கை வைக்காதன்னு சொன்னாலுமே ஹீரோயின் கேட்க மாட்டான். அவனை போய் மீட் பண்ணதுமே அவன் அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் கொடுத்ததும் எல்லாமே அங்கே மேட்ச் ஆனதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதவே பார்த்துட்ருக்கா. இதெல்லாமே ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் மனசுல எங்கே சாரி கேட்குறான், நீ எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் நீ ரொம்ப ஒரு ஹார்ட்லெஸ்ஸான ஒரு மாஃபியா தான், அதை ஏன் என் மனசு ஏற்றுக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் வந்துட்டு அவங்க அப்பாவை பழி வாங்கி ஆகணும், ஏன்னா அவர் தான் இதுக்கு எல்லாமே மூல காரணம், அவர் தான் வந்து ஏகப்பட்ட வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு மாஃபியா வேர்ல்டோட ஹெட்ன்ற மாதிரி வந்துட்டு இருந்துட்டுருக்காருன்னு சொன்னதும் அதுக்கு எப்படி ஐடியா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போட்டு அந்த ஆள் பயங்கரமாக அடித்து அங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. நீ எதுக்காக வந்துட்டு இப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, என்னைக்கு அவள் பின்னாடி போனையோ அன்னைக்கோட நம்மளோட சாம்ராஜ்யம் எல்லாமே வந்துட்டு நாசமாக போயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொன்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் அவளை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, ஜஸ்ட் நான் அவளை வந்து யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், அவள் எனக்கு வந்துட்டு போர் அடிச்சிட்டானா நானே தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க அப்பாட்ட அவன் போய் சொல்லிகிட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்னாச்சு, ஏன் பாடி ஃபுல்லாமே அடிபட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஏன் என் ஷோட்டை கழட்டி நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியான்னு சொன்னதும் அவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேமா அங்கே விழுந்தடிச்சு போனதுமே ரொம்பவே வந்துட்டு இவன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க அப்பா கூட சேர்ந்து அப்படியே அங்கே செடியூஸ் பண்ணிவிட்டு டீல் பண்ணுற மாதிரி அங்கே பேசிட்டு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு அந்த ஆளை எப்படியாச்சும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வழி பண்ணணும்னு யோசிக்கிறா. பட் அந்த ஆள் வந்துட்டு இவ்வளோ விட பயங்கரமான ஆளாக இருக்கார். அங்கே ஊசியை போட்டு நம்ம ஹீரோயினை வந்து மயக்கமாக்கிட்டு நீ வந்துட்டு இதுலலாம் சின்ன குழந்தை, நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஹெட் மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மாஸ்க்கை கழட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிருது. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு எதிராகவே ஏகப்பட்ட வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், இல்லீகலான வேலை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவனாவே தான் ஏகப்பட்ட வந்துட்டு ஒர்க்கையுமே அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்குமே ட்ரை பண்ணியிருக்கான். அவனுக்கு சுத்தமாக இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பிடிக்கவே இல்லை.
இப்போ அவங்க அப்பா நம்ம ஹீரோயின பிடிச்சு வச்சுட்டு, "நான் வந்துட்டு உன்ன அவ்வளோ ஈஸியாலாம் கொலை பண்ண மாட்டேன். உனக்கு எப்படி சாவு மட்டும் குடுக்க போறேன்னு பாரு. நீ துடிதுடிச்சு சாவன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, நம்ம வந்துட்டு யுவான் எப்படியோ வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சு, வேகமா வந்துட்டு அங்க கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்துடுறான். ஆல்ரெடி அங்க பாம்ப வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின். "தயவு செஞ்சு நீ உள்ள வராத. நீயாச்சும் தப்பிச்சு போ. நீ வந்துட்டு கிளம்பு வெளிய" அப்படின்றத சொல்றா. அப்போ அவன் கதவ ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான். பட் முடிய மாட்டுது. "நீங்க போய் வெயிட் பண்ணு. நான் இப்போ வந்துர்றேன்னு" சொல்லிட்டு வேகமா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது, கொஞ்ச நேரத்தில பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துட்டு கதவ உடைக்க ட்ரை பண்ணதுமே, "தயவு செஞ்சு நீ உள்ள வராத. போன்னு" சொல்லிட்டு அவ யுவான்னு நெனச்சு பேசிட்டு இருக்கா. பட் அவன் கதவ உடைச்சுட்டு உள்ள காப்பாத்த வந்ததுமே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு. அப்ப அவ, "நீ எதுக்காக இங்க வந்த? நீ போன்னு" சொன்னாலுமே அவன் கேட்காம அங்க பாம்ப கழட்டி வேகமா அங்க தூக்கி எறிஞ்சு விடுறான். அங்க பாம் பிளாஸ்ட் ஆயிருது. ஹீரோயின் என்னமோ பொழச்சுக்கிறா. பட் வந்துட்டு அந்த வெளிச்சம் பட்டு அந்த எஃபெக்ட்லயே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டு அங்க பிளட்டா போயிட்டுருக்கா. அத பார்த்துட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுட்டுருக்கா. அப்ப யுவான் அங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்ததுமே, "தயவு செஞ்சு இவன காப்பாத்து. இங்க பாரு பிளட் எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு" சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு மயக்கமானதுமே, "இவனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க. 2வது போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோன்னு" சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. முழிப்பு வந்ததுமே அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, "குழந்தை ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு அப்போ அவள் எந்திரிச்சு வெளியே வந்தா. அப்போ அங்கே நம்ம யுவான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஃபேக்காக தான் நான் ரெடி பண்ணி எல்லா ரிப்போர்ட்டுமே அவட்ட கொடுத்தேன். ஏன்னா வந்துட்டு அவன் வந்து இப்படி இல்லீகலான வேலையில் எதுலேயுமே ஈடுபடலை. எல்லாத்துக்குமே காரணம் அவங்க அப்பா தான். பட் இவளோட மைண்டில் எப்பயுமே அவன் மேலே தப்பான அபிப்பிராயம் இருக்கணும். அவன் ஜெயிலையே கிடந்து சாவட்டும். நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே, ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இவன் இவ்வளோ தூரத்துக்கு மோசமானவனா, நான் இப்படி நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுருக்கு. நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு தப்பாக அவனை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சேக்கா. பிறகு அவள் ரூமில் இருக்கும்போது இவங்க உள்ளே வந்ததுமே இவங்க வாமிட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு, "எனக்கு கன்சீவாக இருக்க அவஸ்தை இந்த மாதிரி இருக்குதுன்னு" சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கா. ஜஸ்ட் இது ஒரு மார்னிங் சிக்னஸ் தான் சொன்னதும், "சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத" அப்படின்றத அவன் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம வந்துட்டு இப்போ கிளம்பலாமான்னு சொன்னதும், இன்னுமே அந்த ஃபேமிலி டோட்டலாக வந்து ட்ரெஸ்ட்ரை ஆகலை. இங்கேருந்து போனோன்னா டேஞ்சர் தான். போனாலுமே நீ என் கூட தான் சேஃப்டியாக இருக்கணும்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஜெயிலுக்கு போயிடுறா. அப்போ அவன் வந்ததுமே, "நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத. பேபி வந்துட்டு நல்லா இருக்குது. நீ எப்போ வெளியே வரையோ அப்போ வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு" சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுது பேசினதுமே, அவன் பார்த்தா கோவம் ஆகிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனதுமே ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பட் அங்கே யுவான் வந்து இதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான். "நான் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே உனக்காக பண்ணியுமே இன்னுமே நீ அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ண விடாமல் போன்னு சொன்னாலுமே அவன் ஹக் பண்ணிட்டு விட மாட்டான். அப்படின்னா உனக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதனால தானே அவன் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியுமே நீ அவனவே லவ் பண்ணிட்டு இருக்க. நான் உனக்காக என்ன பண்ணலை? என் கூட வந்துட்டு நீ ஒரு தடவை கூட நல்ல விதமாக பேசக்கூட மாட்ற. நீ திரும்பவுமே அவன்கிட்ட வந்து லவ் பண்ணிட்டு ப்ரெக்னென்ட் வேறு ஆகிட்டு வருவேன். நான் அதை வந்துட்டு மனசார ஏற்றுக்கணும்ல. ஆனால் நீ வந்துட்டு அதுக்கு பதிலுக்கு ஒரு லவ்வை கூட கொடுக்க மாட்டேயில்ல. நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அவன் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவன் உன் மனசில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு வெறுப்பு தான் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலை பண்ணேன். நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தம். நான் வந்துட்டு உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம சீனியரை வந்துடுறாங்க. அங்கே போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு, "நீ வந்து தப்பான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து அங்கே அவனுக்கு வந்துட்டு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்க. இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும்னு" சொல்லிட்டு அவனை அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பா அவன் சொல்லிட்டு போகிறான், "நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் வேண்டிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப அவனுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கான். அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடியே உண்மையான ஃபூயான் வந்து இறந்து போயிட்டான். அவன் தான் இல்லீகல் வேலையிலலாம் ஈடுபட்டது. இவன் அவனை மாதிரியே இருக்க ஒரு பர்சன் தான். இவனோட நேம் வந்து யான் மட்டும்தான். அவன் வந்துட்டு இங்கே வந்து ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தான். அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எதிராக வந்துட்டு இவன் தான் கொடுத்துருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவன் பண்ண வேலைகளுக்கான இவன் சப்மிட் பண்ணதில் அவனுக்கு மரண தண்டனையுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே எப்படியாச்சும் வந்துட்டு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இன்ஃபார்ம் வந்துடுது, இப்படி நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஜெயிலுக்கு வெளியே போய் பயங்கரமாக கதவை தட்டிட்டு அழுதுட்ருக்கா. "தயவு செஞ்சு நீங்கள் வாங்க, நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு" சொல்லிட்டு அப்போ அவங்க சீனியர்ட்டையுமே அவன் உண்மையிலே எவ்வளோ நல்ல மனுஷன், எந்த தப்புமே பண்ணாமல் அவன் எப்படி இறந்து போவான்னு சொன்னதும், "நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? அவன் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டில் எவ்வளோ
பிளட் லாஸ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே அவன் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அவன் நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்துட்டு அவன்கிட்ட என்னென்னமோ பேசினான், நான் அவன் உன்கிட்ட கோமா போனானே எதுக்காக தெரியுமா? நான் வந்துட்டு அவனுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் காதில் விழுகிற மாதிரி பண்ணேன். நான் வந்துட்டு உன்னை ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு இந்த ஆக்சிடெண்ட்டில் காது கேட்குற திறமையுமே போயிருச்சு. அவன் வந்துட்டு அந்த மிஷினை வச்சு கேட்க ட்ரை பண்ணான். பட் வந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுல தான் கோவமாயிட்டு போயிட்டான்னு சொன்னதுமே ஹீரோயினை ரொம்பவே அங்கே கவலைப்பட்டு அதை நினச்சி அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னோட லைஃப்பில் எதுவுமே நல்லதாகவே நடக்காதா? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் வந்துட்டு ஒரு உண்மையிலே வந்துட்டு லவ் பண்ண ஒரு நல்ல பர்சனை போயிட்டு இப்படி வந்துட்டு சாவுக்கு காரணமாயிட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இப்படியே வந்துட்டு 3 மாதம் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் பேபிக்காக தன்னை வந்துட்டு நல்லா வந்து ரெக்கவர் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேபிகிட்ட பேசிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையே ஒரு வந்து சீக்ரெட் ஏஜென்ட் மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் அழைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒருவேளை அது யானாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துட்டு பைக்கில் வந்ததுமே இவள் வந்து நம்மளோட கண்ணுக்கு தான் இப்படி தெரியுதாக்குன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே போனதுமே அவள் வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, அப்படின்னா நீ சாகலையா, நீ உயிரோட தான் இருக்கியா, எதுக்காக நீ வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இப்படி வந்து பொய்யா நியூஸை வந்து கொடுக்க வேண்டியதாகிருச்சு. எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டேக்கான். ஆனால் நீ என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மீட் பண்ணப்போ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனே வேறு. பட் வந்துட்டு என் காதில் விழுந்தது வேறு. மிஷினால் வந்துட்டு சரியாக வந்துட்டு ரெக்கவர் பண்ணி கேட்க முடியாமல் போயிருச்சு. ஆனால் உன்னோட லிப்பை வச்சு நீ பேசுகிறத என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டான். நம்ம வந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோமே, நம்மளோட பேபி வந்துட்டு என்ன நினைக்கும், இப்படி அம்மா அப்பா போய் சண்டை போடுறாங்கன்னு நினைக்காதா? நம்ம வந்துட்டு சண்டையெல்லாம் போடாமல் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. நீ என்னை வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.